இயேசு மூன்றாம் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோற்றம் செலுத்துகின்றோம். அதே நின்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மூன்றாம் முறையாக விழும் ஆண்டவர் இயேசு. அன்று இயேசு சென்ற கல்வாரி பாதையானது மலைப்பாங்கான கல்லும் முள்ளும் நிறைந்த பகுதி. இருப்பினும் பிறர் வாழ்வு பெறும் பொருட்டு பாரத்தால் கீழே விழுந்தாலும் துணிவோடு எழுந்து நடக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு. வாழ்க்கையை வசந்தம் பெற வேண்டும் என்றால் துன்பத்தை தோல்வியை கண்டு பதற தேவையில்லை என்பதை தன் வாழ்வால் காட்ட மூன்றாம் முறை விழுந்தாலும் எழுந்து நடக்கிறார் இயேசு. ஆம் அன்பு சகோதரமே, இன்று வாழ்க்கையில் ஒரு முறை கதையினால் கூட எல்லாம் முடிந்துவிட்டது என கருதி இருக்கிறோம். மூட நம்பிக்கையில் ஆர்வம் கொண்டு சகனம், ஜோசியம், பில்லி சூனியம் என்று பார்த்து இறைவனையை மறுதளிக்கிறோம். சில வேளைகளில் தனக்கு ஒரு கண் போனாலும் பரவாயில்லை, அடுத்தவனுக்கு 2 கண்ணும் போய்விட வேண்டும் என்று நினைக்கிறோம். இன்றைய நாளில் நாம் இயேசுவுக்கு நாம் கூறும் பதில் என்று சிந்திப்போம். ஜெபம். வாழ்க்கையில் என்ன நேர்ந்தாலும் உண்மையில் விசுவாசம் கொண்டு வாழ வரமருளும். துன்பங்களை தாங்கிக் கொள்ளும் சக்தியை எங்களுக்கு தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென். இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோற்றம் செலுத்துகின்றோம். அதே என்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் ஆடையை களைகிறார்கள். அண்ட சராசரத்திற்கு ஆடை கொடுத்தவர் அரைசான் துணி இல்லாமல் நிர்வாணமாக்கப்படுகிறார். உலகிற்கு அன்பு, அருள், பரிவு, எளிமை, பாசம், பகிர்வு, மன்னிப்பு, சாட்சி என்ற ஆடைகளை கொடுத்தவர் இங்கே பிறர் பரிகசிக்க நிற்கிறார். எதற்காக? எங்கெல்லாம் இவ்வித ஆடைகள் மறுதளிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நான் நிர்வாணப்படுத்தப்படுகிறேன் என்பதை உணர்த்துவதற்காகவே. அன்பு சகோதரமே, இன்றைய கலாச்சாரம் என்ற பெயரில் ஆடை குறைப்பு, உடல் குறைப்பு சாதாரணமாகிவிட்டது. நவீனம் என்ற பெயரில் உடலை விற்று வாழ்வோர் பலர், பிறர் பார்க்க உடலில் அந்தரங்கம் காட்டுவோரும் பலர், பக்கத்து வீட்டில் பசியோடும் ஆடை இல்லாமலும் இருக்கிற போது சாதாரண நிகழ்வுக்கு 5000 ரூபாய்க்கு ஆடம்பரமாக உடைக்கென்ன செலவு செய்பவரும் பலர் உண்டு. இதற்கு நாம் இயேசுவுக்கு கூறப்போகும் பதில் என்று சிந்திப்போம். ஜெபம். தன்மானத்தோடு வாழ்நயம் இயேசுவே, பிறரின் தேவை அறிந்து உதவவும் தன்மானம் இழக்காமல் உமக்கேற்ற உண்மையான வாழ்வு வாழவும் தேவையான அருளை எங்களுக்கு தந்தருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென். சிலுவையில்
வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். அனைவரையும் தேடி சென்று கால்களுக்கும் தொட்டு குணமாக்கிய கைகளுக்கும் கிடைத்த பரிசு ஆணிகள். இதயத்தில் உள்ள அன்பை இலவசமாய் கொடுத்தவருக்கு பரிசு ஈட்டி. ஏன் நாம் வாழ்வு பெற வேண்டும், தான் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவும். பலருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படும் என் ரத்தம் என்பதை மெய்ப்பித்து பரமனின் பரிசுத்த ரத்தத்தை தான் நாம் திருப்பணியில் அருந்துகிறோம். இதை மறந்துவிட வேண்டாம். இயேசுவின் ரத்தம் வாழ்வின் ஊற்று. ஆனால் இன்று இயேசுவினுடைய ரத்தத்தின் மதிப்பை உணராமல் தினந்தோறும் நிறைவேற்றுகின்ற திருப்பணிதானே முதலில் சென்றால் என்ன, கடைசியில் சென்றால் என்ன, இப்படியில் கட்டாயம் பங்கு பெற வேண்டுமா என்று நினைப்பவர்களும் நம்மில் பலர் உண்டு. திருமுழுக்கு, திருமணம், திருவிழா என்றால்தான் ஒரு சிலரை ஆலயத்தை பார்க்கலாம். ஓ மனிதா, இயேசு சிந்திய ரத்தத்திற்கு கண்டிப்பாக நாம் கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும் என்பதை மறவாதே. ஜெபம். அன்பு இறைவா, திருப்பலியின் மேன்மையை உணர்ந்து இயேசுவின் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மகிமையை அறிந்து குடும்பத்துடன் திருப்பலியில் பங்கு பெற நல் மனதை எங்களுக்கு தந்தருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமென். மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் தீருந்தி நீ வருவாயா. 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் மரிக்கிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே என்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அனைவரும் ஒழுங்கால் படியிடுவோம். சூரியனும் நிலவும் தன்னுடைய மறுத்து இடியும் மின்னலும் தன் ஆவேசத்தை காட்டியது. நிலமும் தன் பங்கேற்று அதிர்ந்து உலகி உடைக்கியது. நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவன் சிலுவையிலே தன் உயிர் மூச்சை எமக்காக இவ்வுலகிற்கு வந்து எமக்காக பாடுகள் பட்டு எமக்காக உமையை பலியாக்கி உலக மாந்தர் அனைவரும் மீண்டு ஒரே ஆயனாக எங்கள் அனைவரையும் தந்தையாகிய இறைவனின் மந்தையில் சேர்க்கும் அன்பு இயேசுவே, நாங்கள் எந்நாளும் உம் சிலுவை மரணத்தை மறக்காமல் உமக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கும் வரமருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமென். மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் தீருந்தி நீ வருவாயா.
மரித்த இயேசுவின் திருவுடல் அவரது தாயின் மடியில் கிடத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோற்றம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மரித்த இயேசு அன்னையின் மடியில் பாசத்தோடு நேசத்தோடு பாலூட்டி சீராட்டி வளர்த்த தன் மகனை சடலமாக தன் மடியில் வைத்திருக்கிறார் அன்னை மரியம். இயேசுவை கருவிலே சுமக்கத் தொடங்கியவள் இறந்த பின்பும் சுமக்கிறாள். ஏனென்றால் இறை திட்டம் நிறைவேற வேண்டும், அனைவரும் நிறைவாழ் பெற வேண்டும் என்பதாக. இப்படி தன் மகனுக்காக தன்னை முழுவதும் அர்ப்பணித்து கருணைக்கு தாயாக மாறியவள் நம் தாய் அன்னை மரியம். அன்பு சகோதரமே, தனியாக விட்டு இரண்டாவது திருமணம் செய்து கொள்வதும் அழகு குறைந்துவிடுமோ என்று எண்ணி பிள்ளைகளை பிறக்காமல் இருக்க கருக்கடை காரணிகளை பயன்படுத்துவதும், குழந்தைக்கு தாய்ப்பால் தர மறுப்பதும், ஒரு முறைதானே பிறக்கிறோம் என எப்படி வேண்டாலும் வாழ்வதும் இயல்பான ஒன்றாகிவிட்டது. தாய்மையின் இலக்கணமான அன்னை மரியாவுக்கு நாம் கூறும் பதில் என்று சிந்திப்போம். அன்று இயேசுவே, விஞ்ஞான உலகில் வாழும் நாங்கள் இயற்கை விதிகளோடு இணைந்து வாழவும், பிள்ளைகளை தெய்வ பயத்திலும் ஞானத்திலும் வளர்க்க வரத்தையும் அருளையும் எங்களுக்கு தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது.